ஒரு ஸ்ட்ரோக்கில் உள்ள வவலை சேர்த்துக்கணும். கா 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 இருக்குது. கால வந்து என்னது ஆ சவுண்ட். ஆ வந்து என்னது ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் அபோத லைனில் எழுதுவோம். அப்போது கா இம். இக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரோக்கை புள்ளி வச்சு வாசிங்க. இக்கு ஆ கா இம். இம்மில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, என்ன இல்லை, வவ்வல் இல்லை. கேளாமனு வாசிக்க மாட்டோம். எள்ளு வந்து நம்மளுக்கு சவுண்டில் வராது, காம் அப்படின்னா வரும். என்ன சவுண்டு கேட்கோ அதை தான் நம்ம எழுதணும். இதில் வந்து என்னது ஆ டார்க் டாட் வரும். இதில் அதே மாதிரி கேம். இது வந்து ஒவ்வொரு இது மட்டும். இது பேட், ஏ சவுண்ட். ஏ வந்து செகண்ட் பிளேஸ். அப்போ ஆன் த லைனை தொட்டுட்டு வரணும். பேட் பேட். பெட் அப்படின்னா என்னது, அதுவும் ஆன் த லைனில் தொட்டு வரணும். இப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரோக் போட்டு அதுக்கப்புறம் புக்கை எடுத்து இது சரியான்னு பாருங்கள். சரினா டிக்லாம் பண்ணணும். சப்போஸ் இது தப்புனா ஒரு கட் பண்ணிவிட்டு ரப்பர் யூஸே பண்ணக்கூடாது. காயும் கரெக்டான ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. இப்படியே நீங்கள் கரெக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் புக்கெல்லாம் மூடிட்டு நோட்டில் எப்போவுமே ஸ்ட்ரோக்கை ஃபுல்லாக கையை எடுக்காமல் எழுதணும். இங்கே சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போட்டு கையை எடுத்துட்டு இம்மு போடுவாங்க. இப்படி போடக்கூடாது, கையை எடுக்காமல் ஸ்ட்ரோக்கை போடணும். சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, இப்படி போட்டு கா போட்டு அடுத்து இம்மு போடுவாங்க. இப்படியும் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரோக்கை எழுதி முடிச்சுட்டு அடுத்து தான் என்ன செய்யணும், ஃபுல் வவலுமே வைக்கணும். இப்படி